இந்த சிஸ்டம் ஆர்சிஎம்ல ஒரு ஒழுக்கமான டைமண்ட் உருவாக்கும். அதான் இந்த சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டமில் இருக்கிற அந்த கோல்டன் ரூல்ஸ் இருக்குல்ல, 21 கோல்டன் ரூல்ஸ், அது நம்ம வீட்டில் ஒட்டி வச்சா மட்டும் போகாது. எது அது வெறும் பேப்பரில் ஒட்டி வச்சு சும்மா அப்படி இருந்தால் பத்தாதுங்க. ஃபாலோ த சிஸ்டம். ஃபாலோ த சிஸ்டம் ஏன்னு சொல்கிறாங்க? அப்போது நமக்கு என்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு இன்கம் வந்தால் நம்ம செக்யூர் எப்படி இருக்கும்? ஃபேமிலியோட செக்யூர் எப்படி இருக்கும்? நிறைய ட்ரீம்ஸ் இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, அவ்வளோ பணம் தேவைப்படுது, இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ஸ்டார் எமரால்டு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அப்போது இந்த சிஸ்டம் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா, இப்போது பாருங்கள், ஒருத்தரும் வந்து 12 மணி நேரம் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 12 மணி நேரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, 12 ஹவர்ஸ். அப்போ 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி 18,000 20,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போது நம்ம கேட்குறது ஆர்சிஎம்மில் 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு கேட்குறோம். எத்தனை மணி நேரம் கேட்குறோம்? 2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ். நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் சும்மா என்றைக்கோ ஒரு நாள் பண்ணிவிட்டு நான் ஆர்சிஎம் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு வரும்போது அந்த ஜெய்ஆர்சிஎம் சொல்கிற சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஜெய்ஆர்சிஎம் அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ எதனால் அப்படி போயிடுச்சு? ஏன் அந்த நிறுத்தம் போயிடுச்சு? அது ஏன் வரலன்னா சிஸ்டமில் இல்லை. சிஸ்டமில் இருந்தால் அந்த ஜெய்ஆர்சிஎம் கடைசி வரைக்கும் ஜிஆர்சியும் இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் அது ஜெய்ஆர்சிஎம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த பின்னை மூவ் பண்ண முடியும். அதான் நான் சொல்லுவேன். அப்போ இப்போ வந்துருக்காங்க பின்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டா குரல் கொடுங்க மேடம். டூப்ளிகேஷன் சரியா? அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரியாரிட்டி, அப்போ அந்த ஒரு சவுண்டு வந்து நீங்கள் வந்து சவுண்டுன்றது வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்பவுமே நமக்குள்ள வந்து போகணும். சரிங்களா? ஸோ அதனால் பிளான் பண்ணுங்கள். டைம் வீட்டில் இன்கம் கொடுத்தா